ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரியே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்லயுமே வெடிகுண்டு வச்சிருக்கிறதா மர்ம நபர் ஒருத்தர் மிரட்டல் விடுத்திருக்காரு. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் அவர்கள் சென்னை ஈசிஆர் நீலாங்கரையில உள்ள வீட்டுல வசிச்சுட்டு வராரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு அதிகாலையில சுமார் 5:30 மணி அளவுல தளபதி விஜய் அவர்கள் வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கிறதா காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு ஒருத்தர் தொலைபேசி மூலமா மிரட்டல் விடுத்திருக்காரு. இந்த ஒரு தகவலுக்கு அப்புறமா சென்னை வெடிகுண்டு நிபுணர்கள் ரொம்பவே வேகமா நீலாங்கரையில உள்ள தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் சுமார் 1 மணி நேரம் முழுமையா சோதனை செஞ்சிருக்காங்க. அந்த சோதனையுடைய முடிவுல வெடிகுண்டு எதுவுமே கைப்பற்றப்படல. இதுக்கடுத்து இது ஒரு புரளி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தமிழக முதல்வரும் டிஎம்கே தலைவருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழக்கம் போல கடந்த 21ஆம் தேதி நடைப்பயிற்சியில ஈடுபட்டிருந்தாரு. அப்போ அவருக்கு லேசான தலை சுத்தல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கடுத்து சென்னை கிரீம் சாலையில இருக்கிற அப்பல்லோ மருத்துவமனையில பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டாரு. அங்க அவருக்கு தேவையான நிறைய மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் குழுவினர் அறிவுறுத்தியிருக்காங்க. அதனாலேயே முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பயணங்கள், பங்கேற்கிற நிகழ்ச்சிகள்லாம் தேதி குறிப்பிடாமலேயே ஒத்திவைக்கப்பட்டுச்சு. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற நிலையில தான் அவர் அங்க இருந்தபடியே அலுவல்களை மேற்கொண்டுட்டு வராரு. அதோடு மட்டும் இல்லாம முக்கியமான ஃபைல்களையும் பார்த்து ஒப்புதலும் அளிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு இன்னைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதிகாலையில காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருத்தர் சென்னை ஆழ்வார்பேட்டையில இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல வெடிகுண்டு வச்சிருக்கிறதா மிரட்டலை விடுத்திருக்காரு. இந்த ஒரு தகவல் தொடர்பா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செஞ்சிருக்காங்க. சோதனையில எந்த ஒரு சந்தேகத்திற்குரிய பொருளுமே கிடைக்கல. இதுக்கடுத்து அந்த ஒரு மிரட்டல் புரளி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. செல்போன் நம்பரை வச்சு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பத்தி போலீசார் ரொம்பவே தீவிர விசாரணையில ஈடுபட்டுட்டு வராங்க. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.